துடிக்குது மனசு. அடுத்ததா நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது பன்னீர்செல்வம் மற்றும் உண்ணாமலை. இவங்க 2 பேருமே ஜிஹெச்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பணிகள் ஒரு நோயாளிக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்றத பத்தி அவங்களே கேட்போம். நீங்க என்னவா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் எம்என்ஏ வேலை செய்றேன். மேல் நர்சிங் அசிஸ்டன்ட். ஒரு டாக்டர், நர்ஸ், அதுக்கு அடுத்தபடியா நீங்க டாக்டர். என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸா பேஷண்ட் வரும். ஐஎம்சில வருதெல்லாமே வந்து ரொம்ப கண்டிஷன் மோசமான பேஷண்ட் தான் வரும். எல்லா நோயையும் அங்கதான் வரும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ரொம்ப சீரியஸ் ஆகி போய் நம்ம எங்க வார்டுக்கு வரோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து அந்த பேஷண்ட் கண்டிஷன் எப்படி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா உடனே பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணி பெட்ல போட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கலாட்டா பண்ற மாதிரி இருந்தாக்கா கை காலை டைப் பண்ணி கை காலை கட்டிடுவாங்க, டைப் பண்ணுவாங்க. ரொம்ப கலாட்டா. என்ன மாதிரியான கேட்டகரி அவங்க? வந்து ஹேங்கிங் வரும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வருவாங்க. அது அவங்களால முடியாது, அவங்களுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஆமா தப்பிச்சவங்க. ஆமா, அவங்க வந்து கூட்டின்னு வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வருவாங்க. எப்பவுமே வரும்போதே அப்படித்தான் வரும்போது ரொம்ப சத்தம் போட்டுட்டு வருவாங்க. நாங்க அத வலியில சத்தம் போடுறது சொல்றீங்களா? அவங்களுக்கு நினைவு இல்லாம வருவாங்க. அவங்க வரும்போது நாங்க இப்போ பெட் எல்லாம் ரெடியா இருந்துட்டு அதுல போட்டு கை காலெல்லாம் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கேர் கொடுப்போம் கூட. சார் அதுக்குள்ள வந்து டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே கூட வருவாங்க. உடனே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணணும். அவருக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா உடனே ஆக்சிஜன் ரெடி பண்ணணும். அதுக்கிடையில அவருக்கு வந்து எக்ஸ்ரே, இசிஜி எல்லாமே எடுத்துட்டு ஸ்கேன் அது எதனா பண்ண வேண்டியது இருந்தா கொஞ்சம் கியூர் ஆன பிறகு வெளியே கூட்டின்னு போயிட்டு நீங்க தான் அவங்களை கூட்டிட்டு போய் அந்த வேலையை செஞ்சு கூட்டிட்டு போவாங்க. படுக்கிற இதுவா இருந்தா ஸ்ட்ரெச்சரு, உட்கார்ந்தாங்கன்னா வீல் சேர்ல எடுத்துட்டு போயிட்டு எல்லாம். எந்த வயசு கேட்டகரி இந்த மாதிரி சூசைட் கேஸ் இல்ல ரொம்ப ரிஸ்கி கேசஸ் எல்லாம் வருது? இளம் வயசுலயே வராங்க. ஏஜ் ஒரு 50க்கு மேல கூட அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. வீட்டுல ஃபேமிலியினுடைய பிரச்சனை, வேற 2 மனைவிங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க. குடும்ப தகராறு. ஆமா, அது மாதிரி கூட வராங்க. அவங்க எல்லாம் வந்து எப்படி என்ன நினைப்புல அது மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க 23 வருஷமா இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? முதல் தடவை இந்த மாதிரி ஒரு கேஸ பாக்கும்போது எப்படி இருந்தது உங்க மனசு? எனக்கு வந்து அனுபவம் இல்லையா அப்போ. இப்ப அனுபவம் இருக்கு, அப்ப அனுபவம் இல்ல. என்னடா இந்த மாதிரிலாம் வராங்களே, பயம் கூட இருக்கும். என்னடா இது அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கும். ஆமா, கஷ்டமா தான் இருக்குங்க. வரவங்கள கூடிய வரைக்கும் எல்லாரையுமே காப்பாத்திடுவீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஐஎம்சில டாக்டர்ஸ், சீப் இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி ரவுண்ட்ஸ்ல என்னென்ன பண்ணணும், அது அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கூடயே இருப்பாங்க. அசிஸ்டன்ஸ், பிஜி, ஹவுஸ் சர்ஜன்ஸ் அண்டு ஸ்டாஃப் நர்ஸ், இவங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் கூட இருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நல்ல விதமா அவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்துல நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆக்சிடென்ட் கேசஸ் அவங்களும் எங்க வார்டுல இல்லம்மா. அது வந்து ஐஎம்சில வராது. அது என்ன அப்போ? அது ட்ராமா சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒன்லி வந்து ஆக்சிடென்ட் மட்டும்தான் அந்த ட்ராமாக்கால. இது வந்து டிபி பேஷண்ட், ஜாண்டிஸ் பேஷண்ட், குல்டன் பரிஸ்னு ஒரு நோய் இருக்கு. அது வந்து ஒரு 18ல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 20-30 சின்ன பசங்க, வயசு பசங்க தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த எஃபெக்ட் ஆகுது. அது வந்து ஃபீவர்ல வருது. ஸ்டார்டிங் வந்து ஃபீவர், ஒரு 1 வீக் ஃபீவர் வந்து பார்க்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அதுல ஒரு சில கிருமிகள் அது என்ன எஃபெக்ட் ஆகுது. அந்த இதுல வந்து கை கால் வந்து போகுது. ஆமா, போலியோ அட்டாக் ஆகுது. அந்த ஏஜ்ல தான் அது மாதிரி ஒரு 18 to 30க்குள்ள ரொம்ப அதிகமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கு. ஆமா இருக்கு. அந்த மாதிரி பசங்களை வந்து அதுக்கான மருந்து இருக்கா? ஆமா, அது வந்து ஐஎம்சில வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கதான். ஆனா அந்த கை கால் விழறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல அந்த மருந்து எல்லாம் கொடுத்தாகணும் இல்லையா? அதுக்கு முன்னால வெறும் ஃபீவர் தானே தெரியும், தெரியாது யாருக்கும். அது என்னன்னு தெரியாது. நல்லா ஃபீவர், உடம்பு சரியில்லை, சரி மருந்து சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிடலாம் அப்படின்னு ஊசி போடலாம், வெளியே பிரைவேட்ல போய் பார்க்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா வந்து இது தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு வந்த பிறகுதான் அது வந்து அந்த ஐஎம்சிக்கு வந்த பிறகு அதனுடைய பிளட் டெஸ்ட், ஸ்கேனு அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி தான் அது அவங்களுக்கு தெரியுது. டாக்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, இப்போ வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஐஎம்சில தான் நீங்களும் இருக்கீங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து
ரிலேட்டிவ்ஸ் யாரும் உள்ள அலோவ் பண்றது இல்ல, உங்க மூலமா தான் அவங்க சொல்லி அனுப்பணும் எதுவுமே. அப்போ என்னென்ன மாதிரியான தேவைகள் அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு பாத்துக்கிறீங்க? பால் எடுத்துட்டு வருவோம், அந்த டயட், ரொட்டி, கஞ்சி, மோர், அதெல்லாம் காலையில கஞ்சி மோர் எடுத்துன்னு வந்து கொடுப்போம், கொடுத்துருவாங்க. இல்லை நாங்களே கொடுக்கணும், டீப் வழியா வச்சு மூக்குள்ள தான் டீப் போட்டுருப்பாங்க, அது வழியா வச்சு ஊற்றிடுவோம். அப்புறமா மத்தியானம் பிரெட்டு, பால். அது டீப் இல்லாதவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க, டீப் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்டெண்டரா எப்படி? இல்ல எல்லாம் அங்க ஒரு 15 பெட் இருக்கு, அந்த 15 பெட்லயும் கேஸ். அத்தனை பேருக்கும் நீங்க தான் வந்து உணவு பரிமாறுற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ஆகணும் இல்லையா மேடம்? ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட், அவங்களும் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க ஃபீடிங் கொடுப்பாங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப இருமல், சளி அது மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த வந்து எண்டோடெக்கியல் டியூப்னு ஒண்ணு இருக்கு. பேஷண்ட் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த வாய் வழியா டியூப் போட்டு அது வழியா வந்து வென்டிலேட்டர் அது பண்ணி தான் அவங்க மூச்சு விட முடியும் ஒரு சில பேஷண்ட். அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்து அந்த சளி நிறைய பிடிக்கும், கோல்ட் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த மிஷின் ஒண்ணு இருக்கு, சக்ஷன், அந்த மிஷின் வழியா அந்த சளியாட்டு அந்த வந்து மூச்சு திணறல் இல்லாம கிளியர் பண்றது ஒரு சிலர் வந்து ஸ்டூடெண்ட் பண்றாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணுவோம். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சேஃப்டி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இன்ஃபெக்ஷனோட இருக்கும்போது நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறீங்க? நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, வெறும் அந்த மாஸ்க் அண்ட் கிளவ் தான், அவ்வளவுதான். டெண்டர் கூட உள்ள வந்து உடனே உங்களுக்கு ஃபீவர் வருது, அது மாதிரி எல்லாம் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் அது. ஏன்னா எல்லா நோயும் வருது இல்லைங்களா, அதனால உள்ள வராதீங்கன்னு சொன்னா கூட அட்டெண்டர்ஸ் எங்களை மீறியே உள்ள வருவாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் செப்பல் போட்டு வருவாங்க, நாங்க சொல்லுவோம் செப்பல் போடக்கூடாது, உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெளியில போயிட்டு செப்பல் கட்டி வச்சுட்டு வருவாங்க. ரொம்ப பாக்காதீங்கம்மா, அது வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், நீங்க வராதீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துடுறாங்க, அவர் 5 நிமிஷம் பாத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய கஷ்டம் அவங்க பாக்கணும்ன்ற ஒரு இது இருக்கதான் செய்யும். இருந்தாலும் வந்து பேஷண்ட் வந்து கஷ்டப்படணுமே, வெளியே வந்து நிறைய பேர் வராங்க, அதனால அந்த கிருமிகள்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு எஃபெக்ட் ஆகுது, சளி பிடிக்குது, ஜுரம் வருது. அது வந்து டாக்டர் மேல குறை சொல்ல முடியாது, ஸ்டாஃப் நர்ஸ் மேல குறை சொல்ல முடியாது, இவங்க பண்ற வேலை. வரமாட்டான்னு சொன்னா கூட உள்ள வராங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, சரி அவங்களுக்கு கூட ஃபீவர் இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள பாத்துட்டு அவங்க வருவாங்க அங்க. அது மாதிரி வர நிறைய பேஷண்ட் ஒரு சிலர் அது மாதிரி ஆகுது. உடல் அளவுல இந்த மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கிறீங்க, மனத அளவுல ரொம்ப வருத்தமான இல்ல, வருத்தம் இல்ல, பேஷண்ட்டுக்கு நல்லது செய்யறோமா அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போவோம். அது கடவுள் வந்து எனக்கு இத்தனை வருஷமா எந்த குறையெல்லாம் வச்சிருக்காங்கன்னா நான் செய்யற நன்மைகள், பேஷண்ட்டுக்கு உதவி, அந்த உதவி இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு, ரிட்டையர்ட் ஆக போறேன், எனக்கு 59 வயசு ஆகுது. இன்னும் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு உதவி பண்ணணும், பேஷண்ட்டுங்களுக்கு நல்லது செய்யணும், கடவுள் வந்து எங்க ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், அந்த ஆர்வம் தான் எனக்கு. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து 2 பெண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், பேரம் பேத்தி இருக்காங்க, இன்னும் 2 பேர் ஏஜ் இருக்காங்க, மேரேஜ் பண்ணோம். அதுதான் இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து வேலை செய்யறாங்க, டீச்சர் வேலை செய்யறாங்க. அவங்க 4 மணிக்கு மேல வருவாங்க, நான் இங்க இருந்து 4 மணிக்கு மேல போவேன். அது வீட்லயும் நான் ஹெல்ப் பண்ணணும். இங்கே நல்ல ஃபேமிலிங்க, மனைவியோட நல்ல சந்தோஷமா இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ரிட்டையர்ட் ஆன பிறகு முடியாதுதான், இருந்தாலும் கஷ்டம்தான், எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏதோ இருக்கிறவங்க சமாளிச்சுக்கலாம், இல்லாதவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டியதுதான். பிரைவேட் செக்டர்ல, பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்ல உங்களுக்குலாம் போலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இல்ல இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ஹெல்ப் பண்ற மாதிரி. நம்ம ஹாஸ்பிட்டல் சீப்புங்க, டாக்டர்ஸுங்க கொஞ்சம் எப்பா நீ இவ்வளவு எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்க, நான் உங்களுக்கு வந்து நீங்க எங்க நர்சிங் ஹோமுக்கு வாங்க, உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷமா நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க, 2 பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப செஞ்சுட்டு இருக்க தொழில ரொம்ப திருப்தியா இருக்கீங்க இல்லையா? சந்தோஷமா.
இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா? எங்களுக்கு என்னன்னா பேஷண்ட் வந்து கியூர் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. சந்தோஷமா வராங்கம்மா, வருவாங்க. லட்டு வந்து ஒரு தம்பி வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. அது வந்து நல்லா அவன் லட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனான். ஐஎம்சில வந்து எவ்வளவு பிரைவேட் நர்சிங் அம்மா இருக்கலாம், ஆனா ஐஎம்சில வந்து டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், சீப் இவங்க எல்லாம் வந்து பேஷண்ட் நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஏம்ல ரொம்பவும் உழைக்கிறாங்க. நாங்களும் உழைக்கிறோம். அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஐஎம்சில இருந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சு கூட இவங்க நல்லபடியா காப்பாத்தி அனுப்பணும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அப்படின்னு அப்பப்போ கூட நினைப்பேன். அது நடக்குது. கடவுள் தான் பாத்துக்கணும். சொல்ல துடிக்குது மனசு.